Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் முட்டம்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். போன வீடியோவில் முட்டம் பீச்சையும் முட்டம் லைட் ஹவுஸையும் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சேன்ல, அந்த பீச்சுக்கு மிக அருகாமையில் தான் இந்த ஆல் செயின்ட்ஸ் சர்ச் அமைந்திருக்கு. காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்ச் கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் போயிருந்த டைமில் சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சர்ச் ஒரு பெரிய சர்ச், போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு முன்னால் ஒரு செம்ம டாலான கொடிமரம் ஒன்று இருக்குது. இங்கே தான் அவங்க ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுவாங்க. கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கொடிமரம் இருக்கும். அவங்களுக்கு கொடி ஏற்றுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளாக் போலுக்கு கீழே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறிக்கிற புறாவையும் இயேசுவின் தாய் மரியாளுடைய சிலையும் அங்கே இருக்குது. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஒரு சர்ச் பேர் அந்த சர்ச்சுடைய ஃப்ரண்ட்டில் பெருசாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன போர்டில் ஆல் செயின்ட்ஸ் நியூ சர்ச்சுன்னு போட்டு 1875 to 1914 போட்டிருக்காங்க. உள்ள சர்ச் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. ரெகுலராக ஈவினிங்ஸில் நடக்கும் போல் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரிய சர்ச்சாக இருக்கனால கொஞ்சம் பேர் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வீக் டேயில் இவ்வளோ பேர் சர்ச் அட்டன் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறைய பேர் பெஞ்சஸில் உட்காராமல் கீழேயும் உட்காந்துருந்தாங்க. சர்ச் நடந்துட்டு இருக்கனால ஆல்டரில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கிட்ட போயிட்டு டீட்டெயில்டாக காமிக்க முடியலை. ஆனால் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போதே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சர்ச்சுன்ட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த சர்ச்சுடைய ஆல்டர், ரூஃப், பில்லர்ஸ் எல்லாமே அவ்வளோ வேலைப்பாடுகளோடு காணப்படுது. இந்த பில்லர்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு சிலை வச்சுருக்காங்க. மேலே பால்கனி செட்டப் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே போகிறக்கு படிகள் கூட இருக்குது. மாஸ் நடந்துட்டு இருக்கனால சர்ச்சுடைய இன்டீரியர் எனக்கு இவ்வளோ தான் காமிக்க முடியுது. சரி, அப்படியே நம்ம அந்த சர்ச் கேம்பஸை சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். இந்த சர்ச் முட்டம்ன்ற வில்லேஜில் இருக்குதுன்னு சொன்னல. இந்த முட்டம் நாகர்கோயிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலையும், தக்கலையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், கன்னியாகுமரியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருவனந்தபுரத்திலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. இந்த ரூட்டில் எந்த ரூட் வேணால் நீங்கள் எடுத்து வரலாம். இந்த சர்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமைந்திருக்கு. ஏன்னா இது பீச்சுக்கு எவ்வளோ அருகாமையில் அமைந்திருக்கு பாருங்கள். இந்த சர்ச் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய பேர் இந்த சர்ச்சை சுற்றி பார்க்க வராங்கன்ட்டு சொல்கிறத விட இந்த சர்ச்சில் நிரந்தர உறுப்பினர்களாக 800க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காம். இது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது. சர்ச் கேம்பஸ்குள்ளேயே சர்ச்சோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்தோன்னா சர்ச்சை ஒட்டியே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அதுவும் சர்ச் உடையது தான். இந்த வீடியோ துவக்கத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ச்சுடைய விழாக்கள்லாம் அங்கே தான் நடக்கும் போல். மற்ற நேரங்களில் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றவங்க காரெல்லாம் அங்கே பார்க் பண்ணுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட்லேயே மதர் மேரியோட சிலை வச்சு இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்தது. அது பக்கத்தில் ஒரு மெமோரியல் இருக்குது. அது என்ன மெமோரியல்னா, 2004 டிசம்பர் மாதத்தில் வந்த சுனாமியில் இந்த கிராமத்திலிருந்து 45 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அவங்களோட நினைவாக தான் இந்த மெமோரியலை இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.